السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي نبينا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. وإذ قالت طائفة منهم يا أهل يثرب لا مقام لكم فارجعوا ويستأذن فريق منهم النبي يقولون إن بيوتنا عورة وما هي بعورة إن يريدون إلا فرارا. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சூரத்துல் அஹ்ஸாபுடைய விளக்க உரையிலே இன்றைய தினம் அதனுடைய 14ஆம் வசனம் தொடக்கம் 20ஆவது வசனம் வரையிலே உள்ள விடயங்களை பற்றி நாங்கள் பேச இருக்கின்றோம். நாங்கள் சென்ற பாடத்திலே அஹ்ஸாப் யுத்தம் பற்றி சூரத்துல் அஹ்ஸாபிலே அல்லாஹு தஆலா கூறக்கூடிய வசனங்களை பற்றி பார்த்தோம். அந்த யுத்தத்துக்கு காஃபிர்கள் பல கோத்திரங்கள் ஒன்று சேர்ந்து 10,000க்கும் மேற்பட்ட ஒரு படையினர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்க்க வந்தார்கள் என்றும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை சூழ மதீனாவுக்கு உள்ளே வரக்கூடிய வழிகளிலே ஒரு கிடங்கை, நீண்ட அகலமான ஆழமான ஒரு கிடங்கை தோண்டுவதன் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காஃபிர்களை விட்டும் பாதுகாப்பெடுத்தார்கள் என்ற விரிவான சில செய்திகளை பார்த்தோம். சுமார் 25 நாட்கள் காஃபிர்கள் முற்றுகையிட்டு அவர்கள் அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹு தஆலா கடும் காற்றையும் புயலை அனுப்பி, அதே போன்று அவர்களுடைய உள்ளங்களிலே பயத்தை ஏற்படுத்தி கடும் குளிரான இரவை கொடுத்து அவர்களுக்கு பல சோதனைகளை ஏற்படுத்தியதின் காரணமாக அவர்கள் அந்த இடத்தை விட்டு விலகிச் சென்றார்கள். அங்கே யுத்தம் ஒன்று நடக்கவில்லை. ஆரம்பமாக முஸ்லிம்களிலே ஒரு 7 பேர், அதே போல் காஃபிர்களிலே 4 பேர் கொல்லப்பட்டார்கள் என்ற செய்திகளை நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா எதிரணிகள் பல கூட்டத்தினர்கள் ஒன்று சேர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனாவுக்கு எதிர்த்து வந்த நேரத்திலே அல்லாஹு தஆலா அவனுடைய உதவியை நேரடியாக மலக்குமார்கள் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தான் என்ற அந்த செய்திகள் இந்த சூறாவிலே ஆரம்பத்திலே கூறப்பட்டிருக்கின்றன. கடைசியாக நாங்கள் பார்த்தோம், அந்த யுத்தம் நடைபெறக்கூடிய அந்த சூழலிலே காஃபிர்கள் முற்றுகையிட்டிருக்கக்கூடிய அந்த நிலையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து வந்த முனாஃபிகீன்கள்
அவர்கள் எப்பொழுதும் நயவஞ்சகர்கள், பயந்தவர்கள், கோழைத்தனமானவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்திருப்பார்கள். ஆனால் தேவையான நேரத்தில் அவர்கள் கழுத்தறுத்து விடுவார்கள், உதவி செய்யாமல் பின்வாங்கி விடுவார்கள். அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே நெடுகிலும் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய பண்புகளை பற்றி கூறியிருக்கிறான். இந்த அஹ்ஸாப் யுத்தத்தோடு அந்த யுத்தம் நடக்கக்கூடிய நேரத்திலே முனாஃபிகீன்கள் ஒரு ஷாரார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்துவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு அனுமதி கேட்டார்கள். எதற்கென்றால் திரும்பிச் செல்வதற்கு. எப்படி அவர்கள் காரணம் சொன்னார்கள் என்றால், எங்களுடைய வீடுகள் பாதுகாப்பற்றவைகளாக இருக்கின்றன, எனவே வீடுகளுக்கு எதிரிகள் வந்துவிடலாம், அல்ல வேறு ஆபத்துகள் வந்துவிடலாம், எனவே நாங்கள் எங்களோட வீடுகளை பாதுகாக்க வேண்டியிருக்குது என்று சொல்லி அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உத்தரவு கேட்டார்கள் யுத்த காலத்திலிருந்து திரும்பிச் செல்வதற்கு. அவர்கள் மிகவும் கோழைத்தனமானவர்களாகத்தான் இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே அவர்களை பற்றி சொல்கிறான், யுரீதுன இல்லா ஃபிராரா. அது பாதுகாப்பற்றவைகளா அவர்கள் சொன்னாலும் அப்படி அது இருக்கவில்லை, அது பாதுகாப்பாகத்தான் இருந்தது. என்றாலும் அவர்கள் யுத்த காலத்திலிருந்து விரண்டோட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இப்படி உத்தரவு கேட்கின்றார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதுக்கு பின்னால் தொடர்ச்சியாக இந்த 7-8 வசனங்களிலும் முனாஃபிகீன்கள், நயவஞ்சகர்கள் அந்த காலத்தில் எப்படி இருந்தார்கள், அவர்களுடைய மனோநிலைமை எப்படி இருந்தது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் சஹாபாக்களோடும் பழகக்கூடிய விடயத்திலே அவர்கள் எப்படி அவர்களுடைய நடத்தைகள், நடவடிக்கைகள் இருந்தன என்ற செய்திகளை பற்றி அல்லாஹ் தொடர்ந்து கூறுகிறான். வலவ் துகிலத் அலைஹிம் மின் அக்தாரிஹா சும்ம சுஇலுல் ஃபித்னத லஆதௌஹா வமா தலப்பசு பிஹா இல்லா யஸீரா. சூரத்துல் அஹ்ஸாப் 14 வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மதீனாவுடைய பல சூழல்கள் இருந்தும் காஃபிர்கள் வந்து அவர்கள் மதீனாவை ஆக்கிரமித்து சும்ம சுஇலுல் ஃபித்னத, நீங்கள் எங்கட மார்க்கத்துக்கு வாங்க, இஸ்லாத்தை விட்டுட்டு நீங்கள் குஃப்ரின் பக்கம் வாருங்கள் என்று அவர்களிடத்தில் கேட்கப்பட்டா லஆ தௌஹா, அதை அவர்கள் செய்து விடுவார்கள். ஏண்டா முனாஃபிகீன்கள் அவர்கள் மிக பலவீனமான ஈமானோடு இருக்கக்கூடியவர்கள், அவரிடத்தில் ஈமான் இல்லை. அவர்கள் வெறுமனை ஈமானை வெளிக்காட்டக்கூடியவர்களே தவிர அவர்களுடைய உள்ளத்திலே ஈமான் கிடையாது. எனவே அவர்களிடத்திலே நீங்கள் இஸ்லாத்தை விட்டு வந்துவிடுங்கள் என்று கேட்கப்பட்டால் அவர்கள் இஸ்லாத்தை விட்டுவிட்டு அந்த குஃப்ரின் பக்கம் வந்துவிடுவார்கள். வமா தலப்பசு பிஹா இல்லா யஸீரா, அவர்கள் கொஞ்சமாகத்தான் பின்வாங்குவார்கள், கொஞ்சமாக பின்வாங்கிவிட்டு அவர்கள் அந்த குஃப்ரின் பக்கம் வந்து விடுவார்கள் என்று அவர்களுடைய பண்பை பற்றி அல்லாஹு தஆலா கூறுகிறான். தொடர்ந்து கூறக்கூடிய இடத்துல வலகது கானு அஹதுல்லாஹி மின் கப்ல் லா யுவல்லூனல் அத்பார் வகான அஹதுல்லாஹி மஸ்ஊலா. அவர்கள் ஏற்கனவே அல்லாஹ்விடத்திலே வாக்களித்திருந்தார்கள். என்ன வாக்கு? லா யுவல்லூனல் அத்பார், யுத்தத்துக்கு சென்றுவிட்டு புறமுதுகாட்டி ஓட மாட்டோம், யுத்தத்தை விட்டுட்டு இடநடுவில் நாங்கள் போக மாட்டோம்னு சொல்லி அவங்க அல்லாஹ்விடத்தில் வாக்களித்திருந்தார்கள். அந்த வாக்கு கேட்கப்படக்கூடியது நாளைய மறுமையிலே அவர்களிடத்திலே விசாரிக்கப்படும் என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே கூறுகிறான். தொடர்ந்து கூறக்கூடிய நேரத்திலே குல், நபியே சொல்லுங்கள், லையன் ஃபஅகுமுல் ஃபிராரு இன் ஃபரர்தும் மினல் மௌத் அவில் கத்ல், நீங்கள் மௌத்தை விட்டும் மரணத்தை விட்டும் அல்லது கொலையை விட்டும் நீங்கள் விரண்டோடினாலும் நீங்கள் அதை விட்டுட்டு மௌத்து வரக்கூடாது என்பதற்காக அல்லது யுத்தத்தில் கொலை செய்யப்படக்கூடாது என்பதற்காக நீங்கள் விரண்டோடினாலும் அந்த விரண்டோடுவது உங்களுக்கு எந்த பிரயோஜனத்தையும் செய்ய மாட்டாது. வைதல்லா துமத்தஊன இல்லா கலீலா, நீங்கள் கொஞ்சமாகத்தான் இன்பம் அனுபவிக்கலாம். அதாவது உங்களுக்கு அல்லாஹ் தஆலா மௌத்தை வைத்திருந்தால் அல்லது நீங்கள் யுத்தத்தில் கொலை செய்யப்பட வேண்டும் என்று அல்லாஹ் எழுதியிருந்தால் அது நிச்சயமாக உங்களுக்கு வந்துவிடும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே ஒரு மனிதன் எந்த அளவு உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில்
அவன் எவ்வளவுதான் இன்பங்களை அனுபவிக்க வேண்டுமென்று அவன் விரும்பினாலும் அல்லாஹு தஆலா அவனுக்கு எழுதிய அந்த நேரம் வரக்கூடிய நேரத்திலே அவன் மௌத்தை சுவைத்துத்தான் ஆக வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய மரணத்தை எவ்வாறு சுவைக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா அவனுடைய கலா கதிரிலே எழுதியிருக்கின்றான். ஒவ்வொரு மனிதனுக்கும் எவ்வாறு மரணம் வர வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா ஏற்கனவே எழுதியிருக்கிறான். எனவே அது யாருக்கும் அல்லாஹு தஆலாவுடைய எழுத்தின் அடிப்படையிலே தான் வரும் என்பதை அல்லாஹ் இங்கே நிச்சயப்படுத்தி கூறுகிறான். குல் நபியை சொல்லுங்கள், மன்தல்லதி யஸிமுக்கும் மினல்லாஹி இன் அராத பிக்கும் சூஆ. உங்களுக்கு ஒரு கெடுதிய அல்லாஹ் தஆலா ஒரு கெடுதிய நாடினா, உங்களுக்கு ஒரு தீமை வரணுமென்று அல்லாஹ் நாடினா, அல்லாஹ் விட்டும் அல்லாஹ்வுடைய கதரை விட்டும் பாதுகாப்புக்கு யார் இருக்கிறார்கள்? அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஒரு கெடுதியை எழுதியிருந்தான் என்றால் யாராலையும் அதை பாதுகாக்க முடியாது, அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது. ஓ அராதபிக்கும் ரஹ்மத்தன், அல்லது அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஒரு இரக்கம் காட்ட வேண்டும், உங்களுக்கு ஒரு பாக்கியத்தை தரணும் என்று அல்லாஹ் எழுதியிருந்தால் இதை தடுப்பதற்கு யார் இருக்கிறார்கள்? எனவே ஒரு மனிதனுக்கு நலவு வருவதாக இருந்தாலும் தீமை வருவதாக இருந்தாலும் அதை யாராலையும் தடுக்க முடியாது. அல்லாஹு தஆலா அதனை முழு கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறான். வலா யஜிதூன லஹும் மின் தூனில்லாஹி வலிய்யன் வலா நஸீரா. அல்லாஹ்வை தவிர நேசர்களையோ உதவி செய்யக்கூடியவர்கள் யாரையும் அவர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள். கத் யஅலமுல்லாஹுல் முஅவ்விகீன மின்கும் வல் காயிலீன லிஇஹ்வானிஹிம் ஹலும்ம இலைனா வலா யஅதூனல் பஅஸ இல்லா கலீலா. இதெல்லாம் முனாஃபிகீங்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் தஆலா நிச்சயமாக அறிகிறான். அல் முஅவ்விகீன மின்கும், உங்களில் யுத்தத்துக்கு போகாமல் தடுக்கக்கூடியவர்கள், அதாவது யுத்தத்துக்கு தயாராகக்கூடிய இடத்துல முனாஃபிகீங்கள் என்ன சொல்வார்கள்? இங்கே வாருங்கள், அதாவது முஸ்லிம்களோடு சேர்ந்து நீங்கள் யுத்தத்துக்கு செல்ல வேண்டாம் என்று தடுப்பார்கள். அந்த தடுக்கக்கூடியவர்கள் யார் என்பதை அல்லாஹ் தஆலா அறிந்திருக்கிறான். வல் காயிலீன லிஇஹ்வானிஹிம் ஹலும்ம இலைனா, அவங்களோட கூட்டாளிகளுக்கு என்ன சொல்லுவாங்க? ஹலும்ம இலைனா, வாருங்கள், இங்கே வாருங்கள், எங்களோடு இருந்தால் பாதுகாப்பு இருக்கின்றது, எங்களோடு இருந்தால் நல்ல சுகமாக வாழலாம், அவர்களோடு நீங்கள் சேர்ந்தால் நீங்கள் மரணத்துக்கு தயாராக வேண்டி வரும், உங்களுக்கு கொலை ஏற்படும், எனவே நீங்கள் எங்களோடு வந்து சேருங்கன்னு சொல்லி முனாஃபிகீங்கள் முஸ்லிம்களுக்கு அல்ல முஃமின்களுக்கு எதிராக அவர்கள் அழைப்பு விடுப்பார்கள். அந்த முனாஃபிகீங்கள் வலா யஅதூனல் பஅஸ இல்லா கலீலா, யுத்தத்துக்கு அவர்கள் கொஞ்சமாகவே தவிர அவர்கள் யுத்தத்துக்கு வரமாட்டார்கள். எனவே யுத்தத்துக்கு வருவதாக இருந்தாலும் அவர்கள் மன விருப்பத்தோடு வரமாட்டார்கள். முனாஃபிகீங்கள் இப்படிப்பட்ட உள்ளத்தோடு தான் இருக்கிறார்கள். அஷிஹத்தன் அலைக்கும், உங்கள் மீது அவர்கள் கஞ்சத்தனம் காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். உங்களுக்கு இரக்கம் காட்டுவதிலும் உங்களோடு பேசுவதிலும் உங்களோடு நல்ல முறையில் நடக்கக்கூடிய விடயங்கள் எல்லாத்திலையும் அவங்க கஞ்சத்தனம் காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஃபைதா ஜா அல் ஹௌஃபு ரஅய்தஹும் யன்துரூன இலைக்க, பயம் ஏற்பட்டா, அவங்களுக்கு யுத்த பீதிகள் ஏற்பட்டுவிட்டால் ரஅய்தஹும் யன்துரூன இலைக்க, அவங்க உங்களை எப்படி பார்ப்பாங்கண்டா ததூரு அய்யுனுஹும், அவங்களோட கண்கள் எல்லாம் சுழன்று கொண்டிருக்கும், அவனோட கண்கள் எல்லாம் பிறண்டு கொண்டிருக்கும். கல்லதி யுக்ஷா அலை மினல் மௌத், ஒரு மரணம் வந்துவிட்டால் அவனுக்கு மயக்கம் வருவது போல அப்படியான ஒரு நிலையில் இந்த முனாஃபிகீங்கள் இருப்பாங்க. யுத்தத்துக்கு கூப்பிட்டா அவங்க இவ்வளவு பயப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஃபைதா அதஹபல் ஹௌஃபு, அவங்கள விட்டும் பயம் நீங்கிவிட்டா, முஸ்லீம்கள் வெற்றி கொண்டு விட்டாங்கண்டா, யுத்தம் ஒன்று நடந்து வெற்றி கொண்டு விட்டு வெற்றி வந்து அந்த பயமெல்லாம் இல்லாமல் போயிட்டா, சலகூக்கும் பி அல்சினத்தின் ஹிதாதின் அஷிஹத்தன் அல் ஹைர், அவங்க உங்களை அதாவது மோசமான வார்த்தைகளை கொண்டு உங்களை திட்டுவாங்க, பேசுவாங்க, உங்களை பற்றி அவங்க மோசமாக பேசி கொண்டிருப்பாங்க. அஷிஹத்தன் அல் ஹைர், கனீமத்துகளை எடுப்பதற்கு அவங்க ஆசை கொள்வாங்க. யுத்தம் ஒன்று நடந்தால் அவங்க பின்வாங்கணும்னு விரும்புவாங்க. அதே நேரத்தில் முஸ்லீம்களுக்கு ஏதாவது வெற்றி அடைச்சிட்டா அந்த அதாவது கனீமத்து பொருட்கள் எல்லாம், அந்த கொள்ளை பொருட்கள் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று அவங்க ஆசைப்படுவாங்க. அது உங்களுக்கு கிடைக்காம எங்களுக்கு கிடைக்கணும்னு அவங்க ஆசைப்படுவாங்க.
அந்த ஒரு பண்புல தான் அவர்கள் இருந்தார்கள். உலாயிக லம் யுமினு, அவங்க ஈமான் கொள்ளவில்லை. ஃபஅஹ்பத்தல்லாஹு அமாலஹும், அவங்களோட அமல்கள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா அழித்து விட்டான். வகான ஸாலிக அலல்லாஹி யஸீரா, இது அல்லாஹ் தஆலாவுக்கு மிக லேசான கர்மம் என்று அல்லாஹ் கூறுகிறான். யஹ்ஸபூனல் அஹ்ஸாப லம் யذهبு, அவங்க எப்படி நினைக்கிறாங்கண்டா, இந்த எதிரணியினர்கள் படையினர்கள் பெரிய படை வந்தார்களே, அந்த படையினர்கள் எல்லாம் இன்னும் அவங்க போமாட்டாங்க. ஹத்தா யஸ்தசிலு, அதாவது இந்த முஸ்லீம்களை கருவறுக்கும் வரையில், முஸ்லீம்கள் அனைவரையும் அழிக்கும் வரையில் அவங்க போக மாட்டாங்கன்னு இவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் யுத்தத்துக்கு பின்வாங்குறாங்க. யஹ்ஸபூனல் அஹ்ஸாப லம் யذهبு வஇயத்தில் அஹ்ஸாபு, அந்த எதிரணியினர் இன்னொரு முறை மதீனாவை தாக்க வந்தா, யவத்து லவ் அன்னஹும் பாதூன ஃபில் அராப், நாங்கள் மதீனாவில் ஈக்காம நாட்டுப்புறத்தில் அல்லது இந்த பாலைவன பகுதிகளில் நாங்கள் இருக்க வேண்டுமேன்னு விரும்புவாங்க. அதாவது யுத்தம் ஒன்று நடப்பதற்கு, யுத்தத்துக்காக வேண்டி எதிரிகள் வந்த நேரத்தில் அந்த எதிரிகள் முஸ்லீம்களை முழுமையாக அழித்துவிட்டுத்தான் செல்வார்கள் என்று இவர்கள் நினைப்பார்கள். இரண்டாம் முறை எதிரணியினர் வந்தாலும் நாங்கள் மதீனாவில் ஈக்கப்படாது, நாங்கள் வெளியேத்தான் ஈக்கணும் அந்த நேரத்தில், ஏண்டா அந்த நேரத்தில் எங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது என்று அவங்க நினைப்பாங்க. யவத்துல் அன்னஹும் பாதூன ஃபில் அராப் யஸ்அலூன அன் அம்பாஇக்கும், உங்களோட செய்தியை கேட்டுட்டிப்பாங்க, என்ன நடக்குது அங்கே மதீனாவில் எதிரணியினர் வந்து தாக்குறாங்களா, அதில் முஸ்லீம்கள் கொல்லப்பட்டாங்களான்ற செய்தியை அவங்க வெளியிலிருந்து கேட்பதுக்கு என்ன செய்வாங்க, விரும்புவாங்க. ஒலவு கானு ஃபீக்கும் மா காத்தலு இல்லா கலீலா, அவங்க உங்களோட இருந்தால், மதீனாவில் இருந்தால் உங்களோட கொஞ்சமாகவே தவிர யுத்தம் செய்ய மாட்டாங்க என்ற செய்தியை அல்லாஹு தஆலா இந்த வசனங்களிலே சொல்கிறான். இது சூரத்துல் அஹ்ஸாப் 13ஆம் வசனம் தொடக்கம் 20வது வசனம் வரையிலே முனாஃபிகீங்களுடைய அந்த பண்புகளை பற்றித்தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, அன்றைய காலத்திலே இருந்த முனாஃபிகீங்கள், நயவஞ்சகர்கள் என்று சொல்லப்படக்கூடியோர் அகீதா சார்ந்த முனாஃபிக்குகளாக இருந்தார்கள். அகீதா சார்ந்த முனாஃபிக்குகள் என்றால் அவர்களுடைய உள்ளத்திலே ஈமான் இருக்கவில்லை. அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லி கொண்டிருந்தார்கள். சஹாபாக்களோடு பழகக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவங்க நேரடியாக அப்படி பழகினாலும் அவர்களோடு, அவர்களுடைய கூட்டத்தோடு சேர்ந்தண்டா இந்த முஸ்லீம்களை எதிர்க்கக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள். இந்த முஸ்லீம்களோடு இருப்பதாக காட்டுவாங்க, ஆனால் அவங்க தனிச்சிட்டா நாங்கள் அவங்களோட இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு கூட்டமாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில் இப்படியான கூட்டம் இருந்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் முனாஃபிகீங்களுடைய தலைவன். எந்த அளவுண்டா ரசூலுல்லாஹுடைய மஹப்பத் எப்படி வெளிக்காட்டினான் என்றால், நான் மரணிச்சா உங்களோட ஆடையத்தான் எனக்கு, உங்களோட ஆடையை கொண்டு தான் எனக்கு கஃன் இடணும்னு சொன்னான். அந்த அளவு வசியத் செஞ்சான். அந்த அளவுக்கு மஹப்பத்து போல இருந்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் மரணித்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் தொழுவிக்கிறதுக்கு போனாங்க. தொழுவிக்கிறதுக்கு முன்னுக்கானான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, இந்த முனாஃபிக்குக்காக தொலை போகிறீங்கன்னு சொல்லி. அப்போ அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான், இப்படியான முனாஃபிக்குகள் மரணித்தால் இனி நீங்கள் தொழுவிக்க வேண்டாம், இவர்களுக்காக வேண்டி தொழுவிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கிறான். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸில் அவர்கள் இருந்தார்கள். ரசூலுல்லாஹுடைய மஸ்ஜிதுக்கு வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹோடு சேர்ந்து யுத்தம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவங்களோட சேர்ந்து பெய்த்து போட்டு இட நடுவில் வந்துடுவாங்க. இப்படி ஒரு கூட்டமாகத்தான் அந்த முனாஃபிகீங்கள் இருந்தார். இன்றைக்கி நாங்கள் முனாஃபிக்குன்னு யார் சொல்கிறது? பேசினா போய் பேசுகிறவனுக்கு, வாக்களித்தால் ஏன்னா வாக்கு மாறு செய்கிறவன், நம்பிக்கைக்கு துரோகம் செய்கிறவன், பேசினா மிக மோசமான வாக்குவாதம் இருந்தால் மிக மோசமாக பேசக்கூடியவன், இப்படியானவர்களையும் முனாஃபிக் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இனங்காட்டினார்கள். இந்த நிஃபாக்குக்கு நிஃபாக் அமலி, இது அமல் சார்ந்த செயல் சார்ந்த நிஃபாக் தனம், நயவஞ்சகத்தனம் என்று சொல்லப்படும்.
ஆனால் அந்த காலத்தில் இருந்த அந்த முனாஃபிக்குகள் அகீதா சார்ந்த முனாஃபிக்குகளாக இருந்தார்கள். அவர்களுடைய உள்ளத்தில் ஈமான் இஸ்லாம் இருக்கவில்லை. அவங்க இஸ்லாத்தை கொண்டு இஸ்லாத்தை அவர்கள் அமுல்படுத்துவதாக நடித்தார்கள். ஆனால் அவர்களிடத்தில் இஸ்லாம் இருக்கல. ரசூலுல்லாஹ் கூட அவர்களுடைய விடயத்தில் வெளிரங்கத்தை தான் பார்த்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிரங்கத்தை வச்சு தீர்ப்பு செஞ்சாங்க. பள்ளிக்கு வாராரு, தொழுதாரு, ஒரு முஸ்லீம்னு கருதினான். அவருடைய உள்ளத்தில் உள்ளது ரசூலுல்லாஹ்வுக்கு கூட தெரியாது, அது அல்லாஹ்வோடு உள்ளது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு நபருடைய விடயத்தில் வசனம் வந்தாலே தவிர பொதுவாக எல்லோரையும் ஒன்றாத்தான் பார்த்தார். இல்லாட்டி அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் முனாஃபிக்குகளோட தலைவன், இவனை கொலை செய்வது ரசூலுல்லாஹ்வுக்கு பெரிய காரியம் அல்ல. கொலை செய்ய இருந்து முனாஃபிக்குகளை முழுமையாக அழிக்க இருந்தது. ஆனாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யதஹத்தஸுல் அரப் அன்ன முஹம்மதன் யக்துலு அஸ்ஹாபஹு. அரபிகள் பேசிக்கொள்ளக்கூடாது, பாருங்கள் முஹம்மது அவங்களோட ஆட்களையே கொலை செய்கிறாருன்னு. ஏண்டா வெளி உலகத்தில் இவங்க எல்லாரும் ரசூலுல்லாவுடைய தோழர்களாகத்தான் கருதப்படுவாங்க. ரசூலுல்லாவோட மஜ்லிஸு போகிற, ரசூலுல்லாவுடைய பயான்களை கேட்குற, எல்லாமே என்ன செய்வாங்க, இருப்பாங்க. ரசூலுல்லாவோட யுத்தத்துக்கும் போய்த்துட்டு வார. எனவே இவங்களை எல்லாரும் முஸ்லீம்கள்னு தான் கருதுவாங்க, ரசூலுல்லாவுடைய சஹாபாக்களை தான் கருதுவாங்க. எனவே இப்படியான ஒருவர் ரெண்டு பேரை கொலை செய்ய தொடங்கினா அரபிகள் பேசிக்கொள்வாங்க, என்ன பாருங்கள் முஹம்மது அவங்களோட ஆக்களே கொலை செய்கிறாருன்னு பேசிக்கொள்வாங்க. அதனால் இவங்களை நான் கொலை செய்வதை விட்டு விடுகிறேன்னு சொன்னான். அப்போ ரசூலுல்லாஹ் சில விஷயங்களில் மஆல்கள், அதாவது எதிர் விளைவுகளை பார்த்தாங்க. சில விஷயங்களில் நேரடியாக சில தீர்ப்புகளை செய்யாமல் எதிர் விளைவு என்ன வரும், பின் விளைவு என்ன வருமென்று யோசித்தான். அந்த பின் விளைவை யோசித்து தான் இந்த விஷயங்களை, அந்த முனாஃபிக்குங்களை கொலை செய்கிற விடயங்களை ரசூலுல்லாஹ் கைவிட்டான். எனவே இந்த மார்க்கம் என்பது வெளிரங்கத்தை வச்சு தான் நாங்கள் தீர்ப்பு செய்கிறோம். நாங்கள் மனிதர்கள் வெளிரங்கத்தை வச்சு தான் தீர்ப்பு செய்வோம். அல்லாஹ் தஆலா உள்ளங்களை அறிந்தவர். ரசூலுல்லாஹ் தொழுகை நடத்திய ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சஹாபி அந்த ஜமாத் தொழுகைக்கு வராத நேரத்தில் சில சஹாபாக்கள் சொன்னாங்க, அவர் முனாஃபிக் தொலை வரலன்னு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சாங்க. அவர் அல்லாஹ்வையும் ரசூலையும் விரும்பக்கூடிய ஒரு மனிதன். எனவே நீங்கள் இப்படி ஒருவரை குறித்து முனாஃபிக் என்று தீர்ப்பு செய்ய வாரம்னு சொன்னான். எனவே முனாஃபிக் இல்லையா என்பது அல்லாஹோடு சம்பந்தப்பட்டது, உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது. எனவே உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டவைகளுக்கு எங்களுக்கு தீர்ப்பு சொல்ல முடியாது. எனவே வெளிரங்கத்தை வச்சு நாங்கள் என்ன செய்வோம், இவன் முஃமின் முஸ்லிம்னு என்ன செய்வோம், தீர்ப்பு செய்வோமே தவிர உள்ரங்கத்தை வச்சு தீர்ப்பு செய்கிறவன் அல்லாஹ்வாக இருக்கிறான். அதனால தான் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு யுத்தத்தில் ஒரு காஃபிர் வருகிறார். அவரை தாக்குவதற்காண்டி வாளையும் ஓங்கிவிட்டார். வாளையும் ஓங்கிவிட்ட நிலையில், அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்கிறார். யுத்தத்தில் ஒரு காஃபிர் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு நேரடி யுத்தம் ஒன்று நடக்க போகுது. இந்த நேரத்தில் என்ன செய்கிறார், உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு கொல்ல பார்க்கக்கூடிய நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டார். இப்போ நல்லா விளங்கு, தப்பத்துக்கு தான் சொன்னான், தப்பத்துக்கு தான் கலிமாவை சொன்னார். ஆனாலும் அவர் என்ன செஞ்சிட்டார், கொலை செஞ்சிட்டார். நீ தப்பத்துக்காக வேண்டி தான் சொன்ன, பொய்க்கு சொன்னார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி போகுது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மாதா தஃஅல் இதா ஜாஅ பிகௌலி லா இலாஹ இல்லல்லாஹ். நாளைய மறுமையில் அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவோடு வந்தால் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? அப்போ என்ன சொன்னாங்கண்டா, அவருடைய உள்ளத்தில் அவர் உண்மையாகவே அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா இல்லையா என்பது அவருடைய உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது. வெளிரங்கத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டாரு, எனவே நீங்கள் கொண்டிருக்கக்கூடாது என்றதை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார். எனவே முனாஃபிக் நிஃபாக் தனம் என்பதெல்லாம் உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள். இந்த விடயங்களில் நாங்கள் எங்களுக்கு குறிப்பான வஹி இல்லாமல், அதாவது அல்லாஹ்வுடைய அறிவித்தல்கள் இல்லாமல் ஒரு நஃபரை, குறிப்பிட்ட நஃபர்களை எங்களுக்கு என்ன செய்ய முடியாது,
அதாவது முனாஃபிக் என்று தீர்ப்பு செய்ய முடியாது. அதே போல தான் ஒருவன் முஸ்லீமாக இருக்கிறான், குஃப்ருடைய வார்த்தைகளை அவன் மொழிகிறான் என்று சொல்லப்படுது, அல்லது குஃப்ரில் இருக்கிறான் என்று சொல்லப்படுது, உறுதி இல்லை, ஆனால் கலிமா சொன்னது எங்களுக்கு உறுதி என்றால் எங்களுக்கு இப்படியான சந்தேகங்களை கொண்டு அவரை காஃபிர் என்று தீர்மானிக்க முடியாது. எனவே நாங்கள் வெளிரங்கத்தை கொண்டு தான் தீர்ப்பு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா ஆலமு பிஸ்ஸராயிர், அந்த ரகசியங்களை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனுடைய வசனங்களை விளங்கி எங்களோட வாழ்க்கையில் திருத்தங்களை கொண்டு வருவதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.